பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். இன்னும் தேர்தலுக்கு 8 மாதங்கள் உள்ள நிலையில் மக்கள் வெறுப்புடன் இருக்கிறார்கள் எனவும், உறுதியாக ஆட்சி மாற்றம் வரும் எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன், திருப்பூரில் ரோந்து சென்ற எஸ்ஐ வெட்டி படுகொலை செய்யப்பட்டதற்கு காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை எனவும், டிஜிபி அளவில் மட்டுமே பாதுகாப்பு உள்ளது எனவும் சாடினார். நீங்க மேற்கு வங்காளத்துல மாதிரி இங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க 7 லட்சம் பேர்ல எவ்வளவு பேரை சேர்த்தாலும் சரி, இந்த ஆட்சி மாற்றம் வருவதுங்கிறது உறுதி. மக்கள் மனநிலையில இன்னும் 8 மாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாருமே மிகுந்த வெறுப்போட இருக்காங்க. உறுதியா ஆட்சி மாற்றம் வரும். அதாவது இரவு ரோந்து போன ஒரு எஸ்ஐ வெட்டி படுகொலை பண்ணியிருக்காங்க. எம்எல்ஏ நம்ம மகேந்திரன் அவங்க ஏரியா பக்கத்தில் போலீஸ்காரங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. பெரிய பெரிய போலீஸ்காரங்களுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கு. டிஜிபி லெவலில் தான் பாதுகாப்பு இருக்கு. முதலமைச்சர் பெரிய வருத்தம்னா, முதலமைச்சர் இதை பற்றி கண்டிக்கவே இல்லை. ஒரு ரிவ்யூ மீட்டிங்கு எதுவுமே போடலை. சட்டம் ஒழுங்கு என்னங்கிற ரிவ்யூ மீட்டிங் எதுவுமே கேட்கல. இந்த ஆட்சி ஒரு மோசமான ஆட்சியா இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பி கஸ்பா பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாளம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மேளதாளங்கள் முழங்க தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. காதர்பேட்டை மசூதி அருகே தேர் வந்தபோது பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு மத நல்லிணக்கத்தோடு இஸ்லாமியர்கள் குளிர்பானங்கள் வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பந்தொட்டி பஜனை கோவில் தெருவை சேர்ந்தவர் இளங்கோ. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இளங்கோ தனது அத்தை மகன் தனுஷுடன் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனிடையே வீட்டின் பின்புறம் உள்ள கொட்டகையில் உறங்கிக் கொண்டிருந்த இளங்கோவை தனுஷ் சரமாரியாக கத்தியால் வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவாக உள்ள தனுஷ் உட்பட 2 பேரை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கைலாசகிரி பகுதியில் தனியார் உணவகத்திற்குள் புகுந்த 10 அடி நீளமுள்ள சாரைப்பாம்பை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் அலறியடித்து ஓடினர். அப்போது அந்த வழியாக வந்த 2 இளைஞர்கள் சாதாரணமாக அந்த பாம்பை பிடித்து கழுத்தில் மாட்டிக்கொண்டு சாகசம் செய்தனர். தொடர்ந்து வனப்பகுதியில் விடுவதற்காக 2 சக்கர வாகனத்தில் கொண்டு சென்றனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஆம்பூர் சாலையில் அரசு பள்ளியின் பின்புறம் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் உள்ள சாலையின் அருகே உள்ள மின்கம்பம் மிகவும் பழுதடைந்து காணப்படுகிறது. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் மின்துறை அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் தொடர்ந்து சில நாட்களாக பலத்த காற்றுடன் பெய்து வரும் மழையால் பழுதடைந்த மின்கம்பம் உடைந்து விழுந்து அசம்பாவிதங்கள் ஏற்படும் என்பதால் மின்கம்பத்தை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் தாளையுத்து பகுதியைச் சேர்ந்தவர் சிவா. இவர் சில நாட்களுக்கு முன்பு தனக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண்ணை பார்ப்பதற்காக சாத்தூர் கிராமத்திற்கு சென்றுவிட்டு 2 சக்கர வாகனத்தில் திரும்பி வந்து கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த லாரி மோதியதில் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதேபோல் ஒட்டக்குடிசை அருகே செங்கம் நோக்கி மினிவன் சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிரே வந்த ஆட்டோ ஓட்டுநர் மதுபோதையில் ஆட்டோவை தாறுமாறாக ஓட்டியதால் ஆட்டோ மீது மோதாமல் இருக்க வேன் ஓட்டுநர் இடதுபுறமாக வாகனத்தை திருப்ப முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக சாலை ஓரம் உள்ள புளிய மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மினி வேனில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வேலூரில் மாபெரும் தமிழ் கனவு தமிழ் மரபு மற்றும் பண்பாட்டு பரப்புரை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழ் வளர்ச்சி, தமிழர் பண்பாடு, நாகரிகம் உள்ளிட்டவைகள் குறித்து பேசிய மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர், மாணவர்கள் வாழ்வில் நல்ல பண்புள்ளவர்களாக வாழ தமிழ் இலக்கியங்களை படிக்க வேண்டும் என அறிவுரை வழங்கினார். கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள ஆகாஷ் எஜுகேஷன் நிறுவனத்தில் இன்வெக்டர்ஸ் சேர்க்கைக்கான ஆகாஷ் இன்வெக்டர்ஸ் எஸ்டிஸ்ட் எனும் திட்டம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் சந்திப்பு கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் நடைபெற்றது. அப்போது நிறுவனத்தின் தலைமை அதிகாரியும் மேலாளருமான தீபக் மெக்ரோத்ரா கூறுகையில், இந்தியா மற்றும் வெளிநாட்டு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களை இலக்காக கொண்ட உயர்தர பொறியியல் விருப்பமுள்ள மாணவர்களுக்காக
இந்த பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார்.